ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா ஃபோன் ப்ளஸ் ஃப்ரெண்ட். இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மத்தி மீன் குழம்பு. இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மெத்தடு. 1 kg மத்தி மீனை எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 பல் பூண்டு, ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி பெரிய சைஸில், பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குழிக்கரண்டு தேங்காய் இல்லைன்னா நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம் 1 ஸ்பூன் போதும். எடுத்து வச்ச வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயமும் 2 தக்காளி நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப அரைக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு சுற்று விட்டால் போதும். பாருங்கள், இதே மாதிரி அரைச்சி எடுத்து வச்சா போதும். நான் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் தேங்காய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். அடுத்து கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். நம்ம புளி சேர்த்துருக்கனால வெந்தயம் போட்டுக்கிறது நல்லது. வெந்தயம் நல்லா செவக்கணும், கருக விட்டுறக்கூடாது. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கனால நிறைய நுரை வருது பாருங்கள். அடுத்து பூண்டு போட்டுக்கலாம். பூண்டை நான் தட்டி வச்சுருக்கேன், சீக்கிரமாக வெந்துடும், குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா இதெல்லாம் பொரியட்டும். பச்சை மிளகா போட்டுக்கிறேன். 3 பச்சை மிளகா, அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஹாஃப் எடுத்து வச்சிருந்த ஆனியனை போட்டிருக்கேன். சும்மா 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நான் அரைச்சி வச்சுருந்த தக்காளி ஊற்றிக்கிறேன். 1-2 தான் அரைச்சிருக்கேன். இது நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நான் மீதி இருக்க ஒரு தக்காளியை போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது சாப்பிடும்போது வாயில் படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். மீன் குழம்புக்கு புளி நிறைய சேர்த்துக்கோங்க, தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க. புளி நிறைய சேர்த்துனிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் பாருங்கள் பிரிஞ்சு வந்துருச்சு. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இது நான் வீட்டில் அரைச்சது. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம், எண்ணெயிலே வதங்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெயிலே வதக்கி விடுங்க, அடிப்பிடிக்காத மாதிரி. பாருங்கள், நான் புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இப்போ கரைச்சி வச்சு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நான் அவ்வளோ ஊற்றிருக்கேன். இப்போ மூடி போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும், அந்த ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல் போகணும். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு.
குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, புளி வாசம் போயிடுச்சு. இப்போ நான் மீன் சேர்த்துக்கிறேன். மீன் ஒன்று ஒன்றா தனியாக போடுங்க, இல்லைன்னா குழையறதுக்கு சான்ஸ் இருக்குது. மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes வேக வைங்க. அதுவே அதிகம், சீக்கிரமாக வெந்துடும் மீன். அதுவும் இது சின்ன மீனுங்கிறதுனால ஈஸியாக வெந்துடும். மீன் போட்டதுக்கப்புறம் கிளற வேண்டாம் குழம்ப, ஜஸ்ட்டு சுற்றி பிரட்டி மட்டும் விடுங்க போதும். மீன் குழம்பு எப்போவுமே இன்றைக்கி வச்சு அடுத்த நாள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ மூடி போட்டு வேக விட்டுருங்க, ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், ஓப்பன் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு, மீனும் வெந்துருச்சு, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். யம்மியான மீன் குழம்பு ரெடி. இது இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்ம ஃபைனலாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இந்த குழம்பு ரொம்ப நல்லா வந்திருந்தது, தோசைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.